பிரியாணிக்கு ஈக்குவலாக டேஸ்ட் இருக்க மாதிரி குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த குஸ்கா கூட நம்ம சைட் டிஷ்ஷாக கறி இல்லைன்னா கிரேவி ஐட்டம்ஸ் இது மாதிரி வச்சு சாப்பிடலாம். பட் நாங்கள் இன்றைக்கி ரைத்தா ப்ளஸ் எக் தான் சாப்பிட்டோம். வாங்க இந்த குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குக்கர் எடுத்துருக்கு, அதில் நெய் அப்புறம் எண்ணெய் சேர்த்தாச்சு. அது கூட ஸ்பைஸை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போது பச்சை மிளகா 3 கீரி சேர்த்துருக்கேன். அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ பச்சை வாசம் போனதுமே தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி வேகிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடயே கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போது மசாலா வாசம் போனதுமே நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். அது கூடயே இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொதி வரும்போது மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான குஸ்கா ரெடி.